தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்வதால் இதில் அதிகமான கேஸ்கள் கொழும்பிலிருந்து வருகை தரும் ஆட்களிடம் இனம் காணப்பட்டுள்ளது. ஒரு விருலன் ஸ்ட்ரெயின் ஒன்று பரவிக்கொண்டு இருப்பதால் இதை மேற்கொண்டு பரவாமல் கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நோயாளிகள் இனம் காட்டப்பட்டுள்ள பிரதேசங்களில் நுழம்பு பெருக்கத்தை தடுக்கும் நடவடிக்கைகளும் நோய் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எங்களின் இந்த நடவடிக்கைக்கு ஸ்ரீலங்கன் ரெட் கிராஸ் சொசைட்டியும் லயன்ஸ் கிளப்பும் பெருமளவு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோருடைய கூட்டு நடவடிக்கையின் பயனாக இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி. எங்களது இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் ஏற்பாடில் அமைய இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு சம்பந்தமாக ஆரம்ப நிகழ்வை நாங்கள் இன்று கல்லடிப்படை கிராம பிரிவில் தெரிவு செய்யப்பட்டு ஆடிஎச்எஸ் இன்றைக்கு அதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இது சுகாதார அமைச்சர்கள் இயங்குகின்ற தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் ஊடாக சம்பந்தப்பட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர்களுக்கும் மாகாண சுகாதார பணிப்பாளருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வந்தது. செஞ்சிலுவை சங்கம் இதற்கான வாலண்டியர்ஸ் சம்பந்தமான உதவிகளை அவங்களுக்கு வழங்கும்படி அதன் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது 7 மாகாணங்களில் 11 மாவட்டங்கள் இதுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 11 மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டமாக ஒரு எச்சரிக்கை மாவட்டமாக தெரிவு செய்யப்பட்டிருந்ததன் காரணமாக இன்று எங்களது பிராந்திய சுகாதார பணிப்பாளர் முதற்கண்ணாக எங்களது கல்லடி போடை வெச்சுமுனை கல்லடி வேலூர் இந்த நாளும் அதேபோல் கூலாவடி பிரதேசத்தை டெங்கு பரவுகின்ற ஒரு பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது முதற்கட்டமாக கல்லடி போடையில் இன்று ஆடிஎச்எஸ் இராணுவம் மற்றும் எங்கள் செஞ்சிலுவை சங்கத்தின் தொண்டர்கள் இணைந்து இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரிவிலையும் நான் சொன்ன மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பிரிவுகளையும் செய்வதற்கு ஆயத்தப்படுத்தியிருக்கின்றோம். அதேபோல் சந்திவெளி கிரான் பிரதேசத்தில் இருக்கின்ற சந்திவெளியையும் எங்களுக்கு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் தெரிவு செய்கிறார். அதற்கும் அந்த ஏற்பாடை நாங்கள் செய்கிறோம். இதில் 4 கட்டமாக தெரிவு செய்யப்படுகிறது. ஒன்று நேரடியாக வீடுகளில் சென்று டெங்கு பரவுகின்ற இடங்களை இனங்கண்டு ஒரு வீடாக சென்று அடிப்பதும், அதே நேரத்தில் ஒரு கமெண்ட் பிளேஸில் இருக்கின்ற அந்த டெங்கு பரவக்கூடிய இடங்களை ஒரு கிளீனிங் ப்ராசஸ் செய்வதும், 3வது விஷயம் டெங்கு பரவலாகி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களோட டாக்டரின் உதவி எங்களுக்கு தேவைப்படும் போது அதை நாங்கள் வாலண்டியரை வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். அதேபோல் பாடசாலை மட்டத்தில் இருக்கும்போது அந்த பாடசாலை பிள்ளைகளுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்படும். இந்த 4 விஷயங்கள் உள்ளடக்கியதாக எங்களை செஞ்சிலுவை சங்க தலைமை காரியாலயம் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் சுகாதார சேவை பிராந்திய சுகாதார படிப்பாளர்கள் அவர்களது திட்டமிடலில் நாங்கள் எங்கள் வளர்ச்சியை ஈடுபடுத்தி அந்த டெங்கு ஒழிப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம். நோயாளிகள் வீட்டு சுற்றுப்புறங்களில் உள்ள ஆக்களுக்கு கண்டெய்னர்ஸ் நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி குடம்பியல் இருக்கிற இடங்களில் முதல் அப்புறப்படுத்துகிறோம். குடம்பியல் உருவாகக்கூடிய இடங்கள் பொட்டென்ஷியல் ப்ரீடிங் பிளேசஸ் என்று சொல்லுவோம். இப்போ சில டாய்லெட்ஸ் அப்படி இப்படி பாவிக்காமல் விட்டுருந்தா அதுகளை ஐடென்டிஃபை பண்ணி அதில் குடம்பியல் பெருகாமையின நடவடிக்கை இருக்கிற பார்ப்போம். அல்லது மீன்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் குழம்பு பெருகாமல் தடுக்கணும். அதே நேரம் சகல மாவட்டங்களையும் தெரிவு செய்யப்பட்ட 11 மாவட்டங்களையும் அவங்க டிபார்ட்மெண்டோட சேர்ந்து நிகழ்வு நடக்கும் விஷயங்களை நீங்கள் சரியாக நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். இலங்கை ரீதியாக இதை ஒரு மாதம் ஃபுல்லாக கண்டினியூவாக நாங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். இதனுடைய முதற்கட்டமாக நேற்று நாங்கள் இங்கு ஆரம்பித்து கல்லடி வேலூரில் 5 கிளப் சேர்ந்து ஒன்றாக நாங்கள் முதற்கட்டமாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோம்.
எப்படி பார்க்கணும்